2022ஆம் ஆண்டுக்கான திரைப்பட தேசிய விருதுகளுக்காக மத்திய தகவல் ஒலிபரப்பு அமைச்சகம் குழு ஒன்றை அமைத்திருந்தது. அந்த குழுவின் பரிந்துரைப்படி தேசிய விருதுகளில் சில மாற்றங்கள் செய்யப்பட்டுள்ளன. அதன்படி இயக்குநரின் சிறந்த அறிமுக படத்திற்கான இந்திரா காந்தி விருதில் முன்னாள் பிரதமர் இந்திரா காந்தியின் பெயர் நீக்கம் செய்யப்பட்டு இயக்குநரின் சிறந்த அறிமுக படத்திற்கான விருது என பெயர் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. இதேபோல் தேசிய ஒருமைப்பாட்டிற்கான நர்கிஸ் தத் விருதில் பழம்பெரும் நடிகை நர்கிஸ் தத் பெயர் நீக்கம் செய்யப்பட்டு அந்த விருது தேசிய சமூக சுற்றுச்சூழல் கோட்பாடுகளை வலியுறுத்தும் படம் என பெயர் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. இதுவரை இயக்குநருக்கும் தயாரிப்பாளருக்கும் பகிர்ந்தளிக்கப்பட்ட விருதுக்கான தொகை முழுமையாக இயக்குநருக்கு மட்டுமே அளிக்கப்பட உள்ளது. திரையுலக ஆளுமைகளுக்கு வழங்கப்படும் தாதா சாஹிப் பால்கே விருதுக்கான பரிசு தொகை 10 லட்சம் ரூபாயிலிருந்து 15 லட்சம் ரூபாயாக உயர்த்தப்பட்டுள்ளது. சிறந்த ஒளிப்பதிவுக்கான விருது சிறந்த ஒளி வடிவமைப்புக்கான விருதாக மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. இதேபோல் தங்கத்தாமரை, வெள்ளித்தாமரை விருதுகள் மற்றும் சிறந்த அனிமேஷன் படத்திற்கான விருதுகளிலும் மாற்றங்கள் கொண்டுவரப்பட்டுள்ளன.